கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் எப்பொழுதும் புதியவைகளை சிருஷ்டிக்கிறவர். உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியம் செய்வதற்கு ஆண்டவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். ஆதியிலே ஆண்டவர் வானத்தையும் பூமியை படைத்த பொழுது உண்டாக கடவது என்று சொன்னார். எல்லாம் உண்டாயிற்று. மனிதனை புதிதாய் படைத்தார். மனிதனுக்கு ஒரு துணையை புதிதாய் படைத்தார். மனிதன் வாழுவதற்கு ஒரு இடத்தை புதிதாய் படைத்தார். அந்த ஆண்டவர் வருகிற நாட்களில் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிப்பேன் என்று கூட சொல்லுகிறார். ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 66ஆம் அதிகாரம் 22வது வசனம். நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் உங்கள் சந்ததியை தனக்கு முன்பாக என்றைக்கும் நிலைத்திருக்கிற சந்ததியாய் மாற்ற விரும்புகிறாராம். சிலருக்கு பிள்ளைகளை குறித்து வருத்தம், கவலை, கலக்கம். என் பிள்ளைகளின் எதிர்காலம் எப்படி இருக்கும்? உயர்வார்களா? நிலைத்திருப்பார்களா? ஆசீர்வாதமா இருப்பார்களா என்றெல்லாம் கவலைப்படுகிறீர்கள் அல்லவா? இந்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் படைக்கப் போகிற புதிய வானம் புதிய பூமியைப் போலவே உங்கள் சந்ததி என்றைக்கும் இருக்குமா? கர்த்தர் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே புதிய காரியங்களை செய்ய உண்மையுள்ளவர். ஒருவேளை கவலையோடு கலக்கத்தோடு என் பிள்ளைகளின் வாழ்க்கையில நல்ல காரியங்கள் நடக்காதா, புதிய காரியங்கள் நடக்காதா என்று வருத்தத்தோடு நீங்கள் காத்திருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். ஆண்டவர் உங்கள் சந்ததியின் வாழ்வில் புதிய காரியத்தை நிச்சயமாய் செய்வார். சந்ததியின் வாழ்வில் செய்கிற ஆண்டவர் உங்கள் வாழ்விலும் நிச்சயமாய் செய்வார். அதே வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் புதியவைகள் எதுவும் இல்லாததினால் சலித்து போன உங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்கள் வரப்போகிறது. இந்த கால வேளையில ஆண்டவரே எனக்கும் புதிய காரியங்களை செய்யும், என் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் புதிய காரியங்களை செய்யும், என் குடும்பத்தில், என் தொழிலில், என் வேலையில், என் ஊழியத்தில், என் சரீரத்தில் கூட புதிய காரியங்களை செய்யும் என்று கேளுங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் புதிய காரியத்தை செய்வார். நான் படைக்கப் போகிற வானமும் பூமியும் எனக்கு முன்பாக நிலைத்திருப்பது போல என்று சொல்லுகிறார். புதிய காரியத்தை தேவன் உங்களுக்காய் படைக்கப் போகிறார், உருவாக்கப் போகிறார். அவர் சிருஷ்டிகர். அவரை விசுவாசியுங்கள். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். உன்னதமான தேவனே, பரலோகத்தின் ராஜாவே, உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில புதிய காரியங்களை நீர் சிருஷ்டிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. சலித்து போன வாழ்க்கை, மாற்றமில்லாத வாழ்க்கை, தொடர்ந்து அதே காரியத்தை செய்கிற வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு புதிய மாற்றத்தை கொடுங்கப்பா. இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அவர்கள் சந்ததியின் வாழ்க்கையிலும் ஆண்டவர் புதிய காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சிருஷ்டிகர். வானத்தையும் பூமியும் மட்டும் புதிதாய் சிருஷ்டிக்க மாட்டார், உங்கள் வாழ்க்கையும் புதிதாய் சிருஷ்டிப்பார். விசுவாசத்தோடு கர்த்தரை நம்பி இந்த நாளை துவங்குங்கள். புதிய காரியங்கள் உங்களுக்காய் காத்திருக்கிறது. இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.